வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்னைக்கு நம்ம சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான் செய்ய போகிறோம். அது என்னன்றது இப்போ சான் வந்து விவரமாக சொல்லுவாங்க. ஸோ அகர் அகர் வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளாக் கலர் தீம் பேஸில் நம்ம பண்ண போகிறோம், விச் இஸ் கலரிங் ஏஜென்ட் சுத்தமாக அதில் கிடையாது. க்ரீன் கலருக்கு வந்து கீரை யூஸ் பண்ணியிருக்கோம், பாலக்கீரை. அண்ட் ஒயிட் கலருக்கு வந்து மில்க் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆரஞ்சு கலருக்கு வந்து கேரட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அகர் அகர் விச் இஸ் வெரி மச் குட் ஃபார் ஹெல்த். ஸ்கின் ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா இது இருக்கும், ரிச் இன் ஃபைபர் அண்ட் 0 கேலரிஸ். ஸோ குழந்தைங்க தாராளமாக இந்த சாப்பிடலாம், விச் இஸ் வெரி மச் ஹெல்த்தி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது அகர் அகர்ன்றது இங்கிலீஷில் அகர் அகர்னுவாங்க, தமிழில் கடல் பாசின்னுவாங்க. நீட்டாக இது மாதிரி கிடைக்கிது, இல்லைன்னா பவுடராக கூட கிடைக்கிது. 50 கிராம் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சின்ன சின்னதாக துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்குது. இதை நம்ம தண்ணியில் கொட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். 10 minutes later. இது 2 தடவை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஊறி. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதோட கூட ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சு இது நம்ம சூடு பண்ணோம்னா அந்த அகர் அகர் பூரா நல்லா கரைஞ்சிடும். இது அகர் அகர் சூடு ஏறினே இருக்குது. இப்போ இதோட சுகர் சேர்த்துக்கலாம், ஒரு 50 கிராம் மாரி சுகர் சேர்த்துக்கலாம். இந்த இதுவும் அகர் அகரும் கரைஞ்சிரும், சர்க்கரையும் கரைஞ்சிரும். அப்புறம் நம்ம எடுத்து வடிகட்ட வேண்டியதுதான். இது சர்க்கரையும் அகர் அகரும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை இறக்கி வச்சிடலாம், கொஞ்சம் ஆறட்டும். இந்த ஃப்ளாகில் ஆரஞ்சு கலருக்கு ஒரே ஒரு கேரட் எடுத்துருக்குது, அது துருவி வச்சுருக்குது. இதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே ஜூஸாக எடுத்துட்டோம்னா ஆரஞ்சு கலர் வரும். அதே மாதிரி பச்சைக்கு பாலக்கீரை ஒரு 10 இலை மாரி எடுத்துருக்குது. இதுவும் ஒரே ஒரு ஸ்பூனு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு இது வடிகட்டி ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு கலருக்கு கேரட்டை நம்ம அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கிறோம். அதேமாரி க்ரீன் கலருக்கு பாலக்கீரை ஜூஸ் எடுத்துக்கிறோம். இது 2 கலர் ஆயிடுச்சு. ஒயிட் கலருக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதா பால், நம்ம பேக்கெட் பாலில் கூட கொஞ்சம் ஊற்றி அந்த அகர் அகர் கலக்கும் போது நல்ல வெள்ளை கலர் வந்துடும். இதில் ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி ஒயிட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ 3 பவுல் எடுத்துருக்குது. அதில் அந்த கலரு ஒவ்வொரு பவுல்லையும் ஒவ்வொரு கலர் சேர்த்துடலாம். ஆரஞ்சு ஊற்றிருக்கு, இப்போ க்ரீன் ஊற்றிது, இந்த ஒயிட்டுக்கு இதில் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த அகர் அகரை இதில் கலந்துடலாம். இதெல்லாம் கலக்கி வச்சுருக்கிறோம். இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சோம்னா நல்லா ஜெல்லி மாரி ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அது எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். இப்போ அதேமாரி இப்போ அந்த ஒயிட் எடுக்கலாம். செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம ஃப்ளாக் மாதிரி அதை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறோம். டன்டடாய், மேம் அவ்வளோ இன்னோவேட்டிவாக சூப்பராக செஞ்சுருக்குறாங்க. இப்போ சான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவோம். அப்படி சூப்பராக இருக்குது. அந்த கலரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியாக இது பண்ணனால ரொம்ப அந்த கேரட், மில்க் அண்ட் கீரையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, விச் இஸ் வெரி மச் ஹெல்த்தி. சூப்பராக இருக்குது மேம். இதுமாரி அகர் அகர் வச்சு நிறைய ஸ்வீட் வெரைட்டி பண்ணலாம். இதேமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஜெல்லி மாரி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பை.